நமஸ்காரம் கூட்டுக்காரே. என்னடா அது இந்த வாய்ஸ் இங்கே கேட்ட மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு கேரளா ஸ்டைலில் பீஃப் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பண்ண போகிறோம். பீஃப் கிரேவி, பீஃப் சிக்கான்னு சொல்கிறாங்க. அதாவது பீஃப் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். இல்லை பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு பீஃப் மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி கேரளாவில் ஃபேமஸாக இருக்கிற பீஃப் சுக்கா அந்த கிரேவி மாதிரி இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1 கிலோ பீஃப் மட்டன் எடுத்துருக்கோம். பீஃப்னால் என்ன சொல்ல, அப்படியே அல்வா மாதிரிங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது மாதிரி வீடியோ போடணுங்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக அலைஞ்சு திரிஞ்சு அந்தளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்க, நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த மண் சட்டியில் தான் இன்றைக்கி நம்ம சமையல் பண்ண போகிறோம். நம்ம அதாவது நம்ம இதில் போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ளட்டு அதெல்லாம் இல்லாமல் ஒரு 4-5 டைமாவது நல்லா சூப்பராக தண்ணியை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா அந்த ப்ளட்டு ஸ்மெல்லு அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம சூப்பராக ஒரு 5-6 டைம் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பீசஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அல்வா துண்டு மாதிரி வெட்டியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கேரளாவில் எங்கே போனீங்கன்னாலும் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பீஃப் இல்லாத கடையே இருக்காது. நான்வெஜ் கடைகளில் மட்டன்னாவே அது பீஃப் தான். இன்றைக்கி எங்கே போனாலும் சரி, கேரளான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பீஃப் தான். ஆமாம், ஸ்பெஷலே அதுதாங்க. நமக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாக மலையாளிஸ் இருக்கிறதுனால அவங்களோட வேண்டுகோளுக்கு நாங்கள் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த பீஸ் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதிகப்படியான சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க நம்ம கேரளா ஸ்டைலில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இன்றைக்கி நம்ம அந்த கிரேவி பண்ணியிருக்கோம். பாருங்கள், நீட்டாக கழுவி எடுத்தாச்சு. ஒரு சுத்தமாக அந்த ப்ளட்டு அந்த இதே இல்லாத அளவுக்கு எவ்வளோ சூப்பராக கழுவி எடுத்தாச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக கழுவி எடுத்தாச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் ஒரு சில பொருள் சேர்த்து எந்த ஒரு மசாலாவுமே இல்லாமல் நம்ம அப்படியே அடுப்பில் ஏற்ற போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு உண்டான அளவு தான் சொல்லியிருக்கேன். ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கிரேவி ஜாஸ்தி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னொரு பெரிய வெங்காயம் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு விரல் சைஸ் இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு தனியாக உரித்து வச்சுக்கோங்க. ஒரு 3 கொத்து கருவேப்பிலை நல்லா தண்ணியில் சுத்தமாக கழுவிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க அந்த பீஃப் மட்டனில் அப்படியே ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 4 துண்டு அப்படியே கட் பண்ணி அதை இஞ்சி பூண்டு கம்பல்சரி இஞ்சி பூண்டு இடித்து போடுங்க. 2வது சின்ன வெங்காயமே நல்லா இடித்து போடுங்க. பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இடிச்சிருக்கோமா? இந்த மாதிரி கட் பண்ணி போடுறதுக்கும் இடித்து போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இடித்து போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே தனி. பார்த்தீங்களா, நம்ம இஞ்சி பூண்டும் இடித்து தான் போட்டிருக்கோம். இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இதுதான் தேவையான பொருள். 100% நம்ம கேரளா ஸ்டைலில் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ரிசல்ட்டு செம்ம வேறு லெவலில் வந்துருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பில் ஏற்றிடுங்க.
பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அந்த உப்பு மஞ்சள் எல்லாம் எல்லா பக்கமும் சேர்றது மாதிரி நல்லா கலக்கி கொடுத்துட்டு அப்படியே ஃபுல்லாக அடுப்பில் ஏற்றுங்க. ஒரு பொட்டு தண்ணி கூட சேர்க்கக்கூடாது. பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே அடுப்பில் ஏற்றிடுங்க. அடுப்பில் ஏற்றி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம மசாலா வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு உண்டான மசாலா என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். 1 கிலோவுக்கு நம்ம வந்து 5 மிளகாய் எடுத்துருக்கோம். காரம் அதிகமாக தேவைப்படாதுங்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு காரம் தேவை ஜாஸ்தி வேணும்னா இன்னொரு 3 இல்லை 4 மிளகாயோட சேர்த்துக்கோங்க. 4 பட்டை, ஒரு 8 கிராம்பு, அடுத்து ஒரு 5 ஏலக்காய், 2 ஸ்டார் பூ, 2 கஸ்தூரி முக்கு, அடுத்து 4 பிரியாணி இலை, பிரியாணி இலை வந்து உங்களுக்கு அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அளவுக்கு ஒரு 4 to 5 வரை சேர்க்கலாம். பாருங்கள், ஒரு கை இந்த அளவு வந்து வர கொத்தமல்லி. ஆமாம், வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு வந்து சோம்பு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துட்டா ஸ்மெல்லு ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்துடும். எல்லா டேஸ்ட்டும் அப்படியே மாற்றி விட்டுரும். சோம்பு அளவானது சேர்த்துக்கோங்க. பெப்பர் பாருங்கள், பெப்பர் இந்த அளவு சேர்த்துக்கோங்க. காரம் பெப்பர் காரம் தேவை அப்படிங்கிறவங்க நம்ம பெப்பர் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவு தேங்காய் மேக்ஸிமம் துருவி சேர்த்துக்கோங்க. நமக்கு துருவுறதுக்கு உண்டான ஆப்ஷன் இங்கே ஒன்றும் கிடைக்காததுனால வந்து நைஸாக கட் பண்ணியிருக்கோம். அடுப்பு வந்து அப்படியே ஒரு லைட்டாக அந்த சூடு ஏறுற அளவுக்கு தான் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா தான் உங்களுக்கு அந்த மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக ஈவனாக அப்படியே அந்த மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே எல்லாமே அப்படியே பொன் நிறத்தில் மாறிடும். அப்படியே அந்த மல்லி அந்த சோம்பெலாம் பார்த்தீங்களா அப்படி நல்ல கலர் மாறிச்சு பாருங்க. தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கனால தேங்காய் கலர் மாறாமல் அப்படியே இருக்குது. நீங்கள் வந்து துருவியே சேர்த்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே ஓப்பனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு 50 ml சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா வந்து நல்லா கெட்டி பதமாக வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, சூப்பராக மசாலா வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்குது. அரைக்கிறப்போ நிறைய தண்ணி சேர்த்தக்கூடாது. ஒரு அளவுக்கு கொஞ்சமாக அந்த கிரேவி மாதிரி கெட்டியாக வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 50 ml மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பில் வேக வச்ச அந்த மட்டன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வா, எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? மசாலாலாம் சேர்த்து எல்லாம் அப்படியே ரெடியான மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி தாங்க கேரளாவில் பண்ணுற பீஃப் சுக்கா அப்படி தான் பண்ணுவாங்க. நம்மளும் அதே ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அப்படியே கொதி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா அப்படியே கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் பாருங்கள், தண்ணியே ஊற்றலை. ஆனால் தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? பொட்டு தண்ணியோட சேர்க்கல. அந்த கழுகுறப்ப அந்த தண்ணிலாம் இழுக்கும் பார்த்தீங்களா? அந்த தண்ணிலாம் அப்படியே வெளியில் வரும். அதனால தான் தண்ணி ஊற்றுறது. தண்ணி ஊற்றினோன்னா மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா வந்துடும், ஒரு மாதிரி குழம்பு மாதிரி ஆயிடும். அதனால தான் தண்ணி சேர்க்கறது இல்லை. பாருங்கள், அந்த சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் அப்படியே நல்லா மசிஞ்சிருச்சு.
நல்லா தண்ணி வத்துற அந்த ஸ்டேஜில் தான் அந்த மசாலா சேர்க்கணும். பார்த்திங்களா, ஓரளவுக்கு தண்ணி ஈவனாக ஒரு நார்மலான அந்த பதத்துக்கு வந்துடுச்சு. அரைச்சி வச்ச மசாலா பாருங்கள், தேங்காய் எண்ணெய், அளவான தண்ணி ரெண்டும் சேர்த்தா மட்டும்தான் இந்த பதத்தில் வரும். ஸோ இந்த பதத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி வந்துச்சா. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா அப்படியே சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து பேலன்ஸ் மிக்சியில் இருக்கிற அந்த கொஞ்சம் மசாலாக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து ஈவனாக எல்லா பக்கமும் அந்த மசாலா வந்து பிடிக்கிற மாதிரி நல்லா அப்படியே பரட்டி விடுங்க. அந்த மண் சட்டியோட அந்த ஸ்மெல்லு தனிங்க. என்ன தான் நம்ம நான்ஸ்டிக்கு அது இதுன்னு போனாலும் மண் சட்டியில் சமைக்கிற மாதிரி வரவே வராது. இன்னமும் கேரளா ஸ்டைலில் ஃபுல்லாகவே மண் சட்டியில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே தான் நான்ஸ்டிக்கு அது இதுன்னு போகிறாங்க. எவ்வளோ ஈவனாக குக்கிங் ஆகுது தெரியுமா? இது அலுமினிய பாத்திரம்னு வச்சுங்களேன், ஒரு பக்கம் வேகும், ஒரு பக்கம் அடி பிடிக்கும், ஒரு பக்கம் நல்லாயிருக்கும். இதில் அப்படி இல்லை, எல்லாம் சமமாக அப்படியே அழகாக கொதிக்குது. பார்த்திங்களா, அதில் தாங்க மண் சட்டி. நல்லா மூடி வச்சுருங்க. பாருங்க எப்படி சூப்பராகிடுச்சா. அரைப்போ தான் வந்துருச்சுங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் கொதிக்குது பாருங்கள். அதுதான் அந்த மண் சட்டியோட ஸ்பெஷலு. அப்படியே இந்த கிரேவி பதத்துக்கு அப்படியே என்ன வருது பாருங்கள். நான் கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்குது, நம்ம கொஞ்சம் ட்ரை ஆகணும். பார்த்திங்களா, நல்லா வெந்து அந்த பீசஸ்லாம் கலண்டு வந்துருச்சு பாருங்கள். இது தாங்க 100% நம்ம கேரளா ஸ்டைல் பீப் சுக்கா. பார்க்குறப்ப அப்படியே ஒரு மாதிரி இதாகுது. பார்த்திங்களா, எச்சி ஊறுது தெரியுமா. நம்ம இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க. அதாவது இந்த கிரேவி பற்றி ஆகிட்டோன்னா, கேரளாவில் பார்த்திங்கன்னா அந்த இடியாப்பம், பத்திரின்னு சொல்லுவாங்க, அரிசி பத்திரி, புரோட்டா, மெயின் புரோட்டா தான் அங்கே எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடுவாங்க. பாருங்கள், கிரேவி பாருங்கள் எப்படி இந்த பதத்தை, இவ்வளோ தான் பதம். இந்த பதத்தில் இறக்கிற வேண்டியது தான். புரோட்டா மதியான சாப்பாட்டுக்கு, நம்ம பிரியாணிக்கே சைடிஷ்ஷாக இதெல்லாம் சாப்பிடும்போது அது வேறு லெவலில் பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே நீங்கள் நான்வெஜ் போயிட்டிங்கனாவே கேரளாவில் நம்ம பீஃப் தான். ஆனால் இதே சேம் ஸ்டைல் தான் எல்லா பக்கமும். ஆனால் இது அல்டிமேட்டாக வந்திருக்கு, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்க கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, கலருக்கே அப்படியே கோல்டன் கலர் மின்னுதுங்க. அப்படியே இந்த மண் சட்டியோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறக்குனதுக்கு அப்புறமும் கொதிக்குது பாருங்கள். அதுதாங்க இதில் ஹைலைட்டு. கிரேவி எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. சான்ஸே இல்லைங்க. வறுத்து அரைச்சி வைக்கிற அந்த ஒரு குழம்புக்கு ஈடு எதுவுமே இல்லை. என்ன தான் நம்ம கடை மசாலா வாங்கி போட்டாலும் நம்மளே கையில் வறுத்து அரைச்சி யூஸ் பண்ணி அந்த சாப்பிட்ற அந்த சுகம் இருக்கே, அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படியே வருது பாருங்கள். இந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லுக்கும் இது அந்த மசாலாவுக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம். பார்த்திங்களா, இதுதாங்க மட்டை அரிசி. இங்கெல்லாம் நம்மளால யாருமே தொடவே மாட்டாங்க. முழுங்கிறதுக்குள்ளே உள்ளே ஒரு குச்சி விட்டு குத்துனதாங்க உள்ளே போகும். அந்தளவுக்கு பெருசாக இருக்குங்க மட்டை அரிசி. கேரளா ஸ்டைலில் பண்ணுறோங்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி மட்டை அரிசி தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதுதான் குண்டு குண்டு அரிசி. வாங்க நம்ம கிரேவி பண்ணி வச்ச கிரேவியை பீப் சுக்கா சாப்பாட்டோடு போட்டு எப்படி இருந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். வாவ், எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
மதியான டைமில் இந்த மாதிரி ஒரு சுக்கு காபி சாப்பாடெலாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இதை விட என்னங்க வேணும் வாழ்க்கையில்? இதை விட என்ன சந்தோஷம் இருக்குது மனுஷனுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். பாருங்கள் அந்த கலரு, அந்த ஒயிட் ரைஸுக்கும் அந்த மசாலா, அந்த பீஃபு வேறு மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ போட்டிருக்கோம் மக்களே. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்களா. பாய்.